உங்களுக்கு நம்ம சின்ன வயசுல கீபோர்ட் கேம்ல விளையாண்டுருப்போம், ஷூட்டர் கேம்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேம் நீங்க வந்துட்டு சொந்தமா கிரியேட் பண்ணணுமா, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சொந்தமா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிரியேட் பண்ணணுமா, இதெல்லாம் பண்ணணும்னா கண்டிப்பா நமக்கு வந்துட்டு கோடிங் தெரியணும்ல. ஸோ அந்த கோடிங்கை தான் நாங்க உங்களுக்கு டுட்டோரியல் வழியா நம்ம சேனல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம நான் முன்னாடி சொன்ன அந்த கேமை கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொந்தமா கிரியேட் பண்றது, இது ரெண்டு விஷயமும் கேட்கறதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிற 5 புக்கை பத்தி தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லி தர போறேன். உங்களுக்கு பைத்தான்னா ரொம்ப பிடிக்குமா, அதுலயும் நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, அப்படின்னா அதுக்கு ஒரு புக் இருக்கு. அதோட பேரு பைத்தான் கிராஷ் கோர்ஸ். ஸோ இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல நீங்க வந்துட்டு பேசிக்ஸ் லைக் லூப்ஸ்னா என்ன, கண்டிஷன்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா என்ன, வேரியபிள்ஸ்னா என்ன, டேட்டா டைப்ஸ்னா என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல நீங்க படிச்சு தெரிஞ்சுப்பீங்க. ஆனா இந்த புக்கோட ரியல் மேஜிக் எங்க இருக்கு தெரியுமா, இதோட செகண்ட் பார்ட்ல தான் இருக்கு. ஏன்னா நீங்க அங்கதான் நான் சொன்ன அந்த கேமை கிரியேட் பண்ண போறீங்க. நம்ம சின்ன வயசுல கீபோர்ட்லாம் வச்சுட்டு மேல ஒரு கேசட் இப்படி ஒன்று குத்தி ஜாய்ஸ்டிக்ல வச்சு பழைய சிஆர்டி டிவில நம்ம கேம் விளையாண்டுருப்போம்ல. ஸோ அதுல வர அந்த ஏலியன் இன்வேஷன் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அதையும் நம்ம இங்க ரீக்ரியேட் பண்ண போறோம் கொஞ்சம் கலர்ஃபுல்லா. அடுத்து ரெண்டாவது ப்ராஜெக்ட் என்னன்னா ஏபிஐ எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதுல பிராக்டிக்கலா நீங்க கத்துப்பீங்க. அதுக்கப்புறம் ஜாங்கோ யூஸ் பண்ணி, பைத்தானோட ஜாங்கோ யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு ஒரு வெப் ஆப்பை கிரியேட் பண்ணுவீங்க. ஜாங்கோ வந்துட்டு பைத்தானோட ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க். ஸோ நீங்க இந்த வெப் ஆப்பை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இந்த வெப் ஆப்பை எப்படி ஆன்லைன்ல ஹோஸ்ட் பண்ணலாம், அதை பத்தியுமே இந்த புக் உங்களுக்கு சொல்லி தருது. ஸோ இந்த புக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னா மறக்காம இந்த புக்கை செக் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்து நீங்க வெப் டெவலப்மெண்ட்ல ரொம்ப ஈகரா இருக்கீங்க, அதுல நீங்க வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் பத்தி இன்னும் உங்களுக்கு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா எலக்வென்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. இந்த புக் ஆன்லைன்லயுமே ஃப்ரீயா கிடைக்குது, ஆஃப்லைன்ல கிடைச்சாலுமே நீங்க இதை வாங்கி படிச்சு பார்க்கலாம். ஸோ இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல நீங்க வந்துட்டு பேசிக்ஸ் பத்தி படிப்பீங்க. செகண்ட் பார்ட்ல ஜாவா ஸ்கிரிப்டை எப்படி நம்ம பிரவுசர்ல ரன் பண்ணாம சர்வர் சைட்ல எப்படி ரன் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் படிப்பீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க படிக்கிற ஒவ்வொரு சாப்டர்லயுமே எக்ஸசைஸ் இருக்கும் உங்களோட நாலேஜை டெஸ்ட் பண்றதுக்கு. அப்புறம் கடைசியா இந்த புக்ல இருந்து நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவீங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிரியேட் பண்ணுவீங்க. அதோட பேரு எக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்ல அந்த ப்ராஜெக்ட்டுக்கு டைட்டில் கொடுத்திருக்காங்க. எக்னா முட்டை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கான ஒரு வெப் ஆப் கிரியேட் பண்ணுவீங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக ஃபைனல் ப்ராஜெக்டாக நீங்கள் வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணுவீங்க. அதில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் சேட் பண்ணலாம், இல்லை மெசேஜ் பண்ணலாம், ரெண்டுமே ஒன்று தான். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஆன்லைனில் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மை நீங்கள் வந்துட்டு கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த புக்குமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த புக்கை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க. இதை முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக கிடைக்குது. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற புக்கோட பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிராக்மெட்டிக் ப்ரோக்ராமர். இந்த புக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜியோ இல்லை ப்ரோக்ராமிங் பத்தியோ இது வந்துட்டு பேச போறது கிடையாது. இந்த புக் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 1999 அப்பதான் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அப்பையில இருந்து இப்போ வரைக்குமே இந்த புக் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. இந்த புக்கை எந்தெந்த டாபிக்லாம் கவர் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா டீபக்கிங், டெஸ்டிங், ஆட்டோமேஷன், கம்யூனிகேஷன், இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த புக் வந்துட்டு சொல்லுது. இந்த புக்கை நீங்க படிச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு எப்படி ஒரு எஃபெக்டிவ் ப்ரோக்ராமர் ஆகலாம் அப்படிங்கறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கிளீன் கோட்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. இந்த புக்கோட மெயின் கோல் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரீடபிலிட்டி அண்ட் மெயின்டெனபிலிட்டி ஆஃப் யுவர் கோட். இது மற்ற டெவலப்பர்ஸ் நம்மளோட ப்ரோக்ராம் புரிஞ்சுக்கிற மாதிரி எப்படி நம்ம கோட் பண்றது அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு சொல்லி தருது. நம்ம கோட் பண்றப்போ எங்க கமெண்ட் ஆட் பண்ணும், எங்க கமெண்ட் ஆட் பண்ணக்கூடாது அப்படிங்கறத பத்தி சொல்லி தருது. அது மட்டும் இல்லாம நீங்க கோட் பண்றப்போ நம்ம சேனல்ல ஐடி ஃபீல்ட்ல கரியர் செட் பண்றதுக்கான எல்லா டுட்டோரியல்ஸும் வரப்போகுது. அப்ப இதெல்லாம் பார்த்து படிக்கிறப்போ எப்படி உங்களுக்கு டவுட்ஸ் வரும், இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு ஃப்ரீ 1 month சப்போர்ட் நம்ம சேனல்ல ப்ரொவைட் பண்றோம். அது வேணும்னா நம்ம brototype.com அப்படிங்கிற வெப்சைட்ல போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு டெலிகிராம் குரூப்புக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அந்த டெலிகிராம் குரூப்ல நீங்க எப்படி வேணாலும் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சாட் பண்ணியோ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியோ நீங்க உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன்ல வீட்டில் உட்காந்து படிக்கிறப்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதவங்களுக்கு இங்க வந்து நம்ம டீம் கூட நம்ம ஹப்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ற ப்ரோகாம்ங்கிற ஒரு ப்ரோக்ராமும் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வெப்சைட் விசிட் பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களா இருந்தாலும் ஐடி ஃபீல்ட்ல கரியர் பில்ட் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பர்லயும் கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க கோட் பண்றப்போ உங்களோட கோட்ல வேரியபிள்ஸ், கிளாஸஸ், ஃபங்க்ஷன்ஸ் இதுக்கெல்லாம் எப்படி வந்துட்டு பேர் வைக்கணும் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு சொல்லி தருது. அப்புறம் இதுல வந்துட்டு ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு எக்ஸாம்பிளா வச்சு தான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல சொல்லித்தர விஷயத்த உங்களால எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வேணாலும் உங்களால அப்ளை பண்ண முடியும். பிகாஸ் கமெண்ட், நேமிங், அதுக்கப்புறம் வந்துட்டு மற்றவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி எப்படி எழுதுறது, இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரலைஸ்டான ஒரு விஷயம். ஸோ இதே நீங்க வந்துட்டு எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வேணாலும் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ என்னடா இது இதுல ஜாவால சொல்லி கொடுத்துருக்காங்களே அப்படிங்கறத பத்தி எல்லாம் நீங்க யோசிக்க தேவையில்லை. ஸோ இந்த புக் எதுக்காகனா உங்களுக்கு
உங்களோட கோடோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. இப்போ நான் சொல்ல போற இந்த 5வது புக்கு ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான ஒரு புக்கு. நீங்க வந்துட்டு இன்டர்மீடியட் லெவல்ல இருந்து அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமர் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா இப்போ நான் சொல்ற புக்கை நீங்க வந்துட்டு செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்க வந்துட்டு ஒரு ஜூனியர் டெவலப்பர்ல இருந்து சீனியர் டெவலப்பர் ஆகணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க, அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா கோடை தாண்டி நீங்க வந்துட்டு யோசிக்கணும். கோடை தாண்டினா இப்போ நீங்க வந்துட்டு உங்களோட சர்வீஸை எப்படி ஆர்கிடெக்ட் பண்ணா thousands ஆஃப் ரெக்வெஸ்ட் சைமல்டேனியஸா ஹேண்டில் பண்ண முடியும், அந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு யோசிக்கணும். ஸோ அதுக்காகவே நம்ம கிட்ட ஒரு புக் இருக்கு, டிசைனிங் டேட்டா இன்டென்சிவ் அப்ளிகேஷன்ஸ். இந்த புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா challenges of building system for reliable, scalable and maintainable. அதாவது நீங்க ஒரு சிஸ்டமை பில்ட் பண்றப்போ என்ன மாதிரியான challenges எல்லாம் நீங்க வந்துட்டு ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறத பத்தி ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து ரிலேஷனல் டேட்டாபேஸ்னா என்ன, NoSQL டேட்டாபேஸ்னா என்ன அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுப்பீங்க. அப்புறம் இந்த ரெண்டு டேட்டாபேஸுமே எப்படி எஃபிஷியன்ட்டா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுது அப்புறம் ஃபிட்ச் பண்ணுது அப்படிங்கறத பத்தியுமே இந்த புக் உங்களுக்கு புரிய வைக்குது. அப்புறம் கடைசியா எப்படி வந்துட்டு டேட்டாவா மல்டிபிள் மிஷின்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூஷன்லாம் ஆகுது அப்படிங்கறத பத்தி இந்த புக் உங்களுக்கு சொல்லி தருது. இதுல நிறைய கான்செப்ட்ஸ் தியரியா இருந்தாலுமே இதுல வந்து நிறைய எக்ஸசைஸ்மே கொடுத்திருக்காங்க, எப்படி வந்துட்டு அதே நம்ம ரியல் வேர்ல்டு சினாரியோல அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி. அது மட்டும் இல்லாம நமக்கு கூகுள் அமேசான்ல தெரியும், அவங்கள வந்துட்டு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த கூகுளும் அமேசானும் எப்படி இவ்வளவு டேட்டாவை ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி ஒரு கேஸ் ஸ்டடியுமே இந்த புக் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இந்த புக் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா மட்டும் இந்த புக்கை நீங்க பார்த்தா போதும். மற்றது எல்லாமே வந்துட்டு பிகினர் லெவல்ல எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒன் ஆஃப் த புக் தான். ஸோ இந்த புக் எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க. இதுல எந்த புக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அப்புறம் இதுல எந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இனி இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம Brototype தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். This is Hari, brother you never had. Bye.